ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்எஸ்சிடிசி தமிழ்நாடு போக்குவரத்து துறைக்கான கால் லெட்டர் எந்தெந்த மாவட்டங்களுக்கு நேற்று வந்திருக்கு. நேற்று யாருக்கெல்லாம் லெட்டர் வந்திருக்கு அப்படின்றத நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் நேற்று லெட்டர் வந்திருக்கு அப்படின்றத. ஸோ நிறைய பேர் இனிமேல் லெட்டரே வராது அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக கிடையாது. நேற்று வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லெட்டர் வந்துட்டுருக்கு. ஸோ இன்றைக்கும் வரும், நாளைக்கும் வரும். இன்னுமே வராத மாவட்டங்கள், அதாவது லெட்டர்னு ஒரு மாவட்டம் ஒருத்தர் கூட வராது, அப்படி வரல அப்படின்ற மாவட்டங்களும் நிறைய இருக்குது. ஸோ அவங்களுக்கெல்லாம் எப்போ வரும் அப்படின்ற டீட்டெயில்ஸை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் டிஎன்எஸ்சிடிசி சம்மந்தமான அனைத்து தகவலும் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்டாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நேற்றுலேருந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, இனிமேல் நமக்கு லெட்டரே வராது, இது வரைக்கும் வந்தவங்களோட ரைட்டு, இனிமேல் லெட்டர் வராது அப்படின்னு. கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இன்னுமே ஒரு லெட்டர் கூட வராத மாவட்டங்கள் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாவட்டங்கள் எந்தெந்த மாவட்டங்கள், அதுக்கப்புறம் குறிப்பாக நேற்றைய முன்தினம் எந்தெந்த மாவட்டங்களுக்கு எவ்வளோ மார்க் எடுத்தவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸுமே சொல்கிறேன். ஸோ யாருமே பயப்படாதீங்க. ஐயோ இவங்களுக்கு வந்துருச்சு, மற்றவங்களுக்கு வந்துருச்சு, எனக்கு இன்னும் வரலையே, லெட்டர் வருமா வராதான்னு அவங்கவுங்க மார்க் அனுப்பி சொல்லி கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ 20 மார்க்குக்கு மேலே நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னாலே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ லெட்டர் அனுப்புகிறத அவங்க க்ளோஸ் பண்ணவே இல்லை. இன்னும் நிறைய பேருக்கு லெட்டர் வரும், வந்துக்கிட்டு தான் இருக்குது. டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நமக்கு கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க, இந்த மாவட்டம் வந்திருக்கு, அந்த மாவட்டம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட் பண்ணுறாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கும் லெட்டர் வருவதற்கான சான்ஸ் இருக்குது. ஸோ 20 மார்க்குக்கு மேலே நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு சிலர் 18, 19 அந்த மாதிரி மார்க்கெல்லாம் எடுத்திருக்காங்க. லக்கிலி பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு சில மாவட்டங்களுக்கு தான் அந்த மாதிரி 18, 19 மார்க் எடுத்தவங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு. அதிகபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 மார்க்குக்கு மேலேயான நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா தான் கண்டிப்பாக வரும் அப்படின்றத சொல்லலாம். 18, 19 மார்க் எடுத்தவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது உங்கள் மாவட்டத்திலேயே கொஷின் பேப்பர் டஃப்பாக இருந்தது, அதனால் எல்லாருமே மார்க் கம்மியாக தான் எடுத்திருக்காங்க. ஸோ 18, 19 அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே எடுத்துருக்குறாங்க. அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா கும்பகோணம் மாவட்டத்துலலாம் 19 மார்க் எடுத்தவங்களுக்குமே லெட்ரு வந்திருக்கு. ஸோ 19 மார்க் எடுத்துட்டோம், நமக்கு லெட்டர் வராதா இல்லை வருமா அப்படின்னு கான்ஃபிடெண்ட்டாக நமக்கு சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு மாவட்டத்துக்கு மாவட்டம் நமக்கு மார்க் வேரி ஆகுது. ஸோ இனிமேல் லெட்டரே வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இன்னும் அரியலூர் மாவட்டம், கடலூர் மாவட்டம், இந்த மாதிரியான மாவட்டங்கள்லாம் இன்னும் லெட்டரே அவங்க அனுப்ப ஆரம்பிக்கல. 1-2 பேருக்கு வேணால் வந்திருக்கலாம். அதிகபட்சமாக பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நிறைய மாவட்டங்களுக்கு லெட்டர் அனுப்ப ஆரம்பிக்கலை. ஸோ 1 by 1 தான் அனுப்பிட்டு வராங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த வாரம் தாராளமாக நீங்கள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லெட்டர் வருவதற்கான சான்ஸ் இருக்குது. இன்னும் நிறைய மாவட்டங்களில் லெட்டரே அனுப்பலை. ஸோ 20 மார்க்குக்கு மேலே 25 எடுத்துருக்குறேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக வெயிட் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு லெட்டர் வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் லெட்டர் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அதாவது உங்ககிட்ட பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 18 மார்க்குக்கும் கீழே நீங்கள் எடுத்திருக்க பட்சத்தில் உங்களுக்கு லெட்டர் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 20 மார்க், குறைந்தபட்சம் நீங்கள் 20 மார்க்கான எடுத்துருக்கணும். அதே சமயம் தமிழ்லேயுமே பார்த்திங்கன்னா பார்ட் ஏ பொறுத்தளவில் நீங்கள் 20 மார்க் நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கண்டிப்பாக லெட்டர் வரும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த வாரம் இல்லை அடுத்த வாரம் வரை கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே நமக்கு லெட்டர் வரும். ஸோ இன்றைக்கி வரைக்கும் லெட்டர் அனுப்பிட்டு தான் வராங்க. இன்னும் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் நமக்கு கமெண்ட் பண்ணாங்க. ஸோ இன்றைக்கி கூட எனக்கு லெட்டர் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் கமெண்ட் பண்ணாங்க. ஸோ யாரும் நம்ப மாட்டீங்க அப்படின்றதுக்காக தான் அவங்களோட கமெண்ட்டையே நான் உங்களுக்கு இந்த இதில் ஸ்க்ரீன்ஷாட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாருக்குமே லெட்டர் வரும். ஸோ செலக்ட் ஆகிட்டிங்க, உங்களை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக லெட்டர் வரும். நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா
கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். வெயிட் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். ஒரு சிலர் வந்து அட்ரஸ் மாற்றி கொடுத்துருக்கலாம், இல்லை லெட்டர் வந்து வேறு எங்கேயாவது அட்ரஸ் மாதிரி கூட போயிருக்கலாம், அந்த மாதிரி கூட நடந்திருக்கலாம். ஸோ கண்டிப்பாக லெட்டர் வந்து நிறைய பேருக்கு வந்திருக்கும். இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரியலூர் மாவட்டம் அவங்க வந்து இதில் வந்து கும்பகோணம் திருச்சியில் வந்து ஐஆர்டி முடிச்சிருக்கிறேன், 22 மார்க் இன்னும் வரல. நீங்கள் சொல்கிறது திருச்சி 22 மார்க். திருச்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 22 மார்க் முடித்தவங்களுக்கு நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கால் லெட்டர் வந்து வந்திருக்கு. திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அரியலூர் மாவட்டத்திலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் லெட்டரே வந்து வரல அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி கும்பகோணம் மாவட்டத்திலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து லெட்டர் அனுப்பிட்டு வராங்க, ஒரு சிலருக்கு வந்து அனுப்பலை. ஸோ வந்து அவர்களுக்கும் வராதவர்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாரம் இல்லை அடுத்த வாரத்தில் லெட்டர் வருவதற்கான சான்ஸ் இருக்குது. நேற்றெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருச்சி, சென்னை, அதுக்கப்புறம் தேனி மாவட்டம், அந்த மாதிரி நிறைய மாவட்டங்களுக்கு வந்து அனுப்பிச்சிருக்காங்க. அதாவது லெட்டர் வந்து வந்திருக்கு அப்படின்ற நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா திருச்சி மாவட்டத்தில் வந்து 18 மார்க், அதாவது 22 மார்க் எடுத்தவங்களுக்கும் வந்து லெட்டர் வந்திருக்கு. 18 மார்க் எடுத்தவங்களுக்கும் லெட்டர் வந்திருக்கு. கண்டிப்பாக வந்து இதை மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ 18க்கும் குறைவாக இது வரைக்கும் யாருமே நமக்கு கமெண்ட்ஸ் பண்ணது கிடையாது. ஸோ 18 மார்க் உடையவர்களுக்கு வந்திருக்கு. ஒருவேளை அவங்க வந்து முன்னுரிமை சான்றிதழ் ஏதாவது சமர்ப்பிச்சிருக்கலாம். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா லக்கிலி அந்த மாதிரி ஒரு சிலருக்கு கிடைக்கிது. 18 மார்க்கு 19 மார்க் எடுத்தவங்களுக்கு கிடைக்கிது. ஸோ அதிகபட்சமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடைக்கல. ஸோ யாராவது ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 18 மார்க் எடுத்தவங்க கிடைக்கும். அவங்க ஏதாவது ஒரு முன்னுரிமை வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் கிடைச்சிருக்கு. நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா விழுப்புரம் பிரான்ச்சில் 26 மார்க் எடுத்திருக்காங்க. பிசி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. அவங்களுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா லெட்டர் வந்து வந்திருக்கு. விழுப்புரம் பிரான்ச்சை சேர்ந்தவங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நேற்று வரைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு கால் லெட்டர் அனுப்பிட்டு தான் வந்து வராங்க. ஸோ இன்றைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி எவ்வளோ பேருக்கு வந்து கால் லெட்டர் வருது, எத்தனை மார்க் உடையவர்களுக்கு கால் லெட்டர் வந்திருக்கு அப்படின்ற விஷயங்களையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் நாளைக்கு ஒரு வீடியோவாக போகிறேன். ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே, நாளைக்கு ஒரு நாள் வந்து இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கால் லெட்டர் வருவதற்கான சான்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கும்பகோணம் மாவட்டத்தில் எஸ்சி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க 19 மார்க் எடுத்திருக்காங்க. 19 மார்க் எடுத்தவங்களுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கால் லெட்டர் வந்து வந்திருக்கு. இந்த வீடியோ பார்க்குற யாராவது இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மார்க் வந்து எவ்வளவு, உங்களுக்கு கால் லெட்டர் வந்தது அப்படின்னா நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள், எவ்வளோ மார்க் வந்து நீங்கள் எடுத்திருக்கிறீங்க அப்படின்றத வந்து கால் லெட்டர் வந்திருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸ் பண்ணிங்க அப்படின்னா வேறு சிலருக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் இது போன்ற டிஎன்எஸ்சிடிசி சம்பந்தமான அனைத்து தகவலுக்கும் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.